ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாத கோச்சார கிரகநிலைப்படி இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்படுமா என்ற ஜோதிட ஆய்வை பார்க்கலாம். இந்த ஜோதிட ஆய்விற்கு காரணம், கடந்த 10 நாட்களில், இந்த டிசம்பர் மாதம் ஆரம்ப காலத்திலிருந்து கடந்த 10 நாட்களில் உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், மத்திய பிரதேசம், மேலும் இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் போன்ற நாடுகளில் 3 ரிக்டருக்கு மேல் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தெலுங்கானாவில் 5 ரிக்டருக்கு மேல் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் இப்படி சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இந்தியாவில் ஏற்படுவது, அது அதிக ரிக்டர் அளவுக்கு ஏற்படுமா என்ற ஜோதிட ஆய்வை பார்ப்பதற்கு முன் வீடியோ பதிவில் நாம் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை குறிப்பிட்ட அந்த ஒரு வார காலத்தில் 6 ரிக்டருக்கு மேல் நிலநடுக்கம் ஏற்படும் என்று முன் வீடியோ பதிவில் பதிவிட்டிருந்தோம். அதன்படி பார்க்கும்போது இந்த நாம் குறிப்பிட்ட அந்த ஒரு வார காலகட்டத்தில் துருக்கியில் 4.6 ரிக்டர் அளவும், பாகிஸ்தானில் 5.2 ரிக்டர் அளவும், சிலி நாட்டில் 5.7 ரிக்டர் அளவும், இந்தோனேஷியாவில் 6 ரிக்டர் அளவும், கனடாவில் 7 ரிக்டர் அளவும், அலாஸ்காவில் 6.3 ரிக்டர் அளவும் ஆக இந்த வார காலகட்டத்தில் 6 ரிக்டருக்கு மேல் நிலநடுக்கம் ஏற்படும் என்று நாம் குறிப்பிட்டுள்ளதுபடி இங்கே 6 ரிக்டருக்கு மேல் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆக நாம் குறிப்பிட்ட நாடுகள் துருக்கி, பாகிஸ்தான், சிலி, இந்தோனேஷியா, சீனா. இந்த நாடுகளில், அதாவது இந்தோனேஷியாவில் 6 ரிக்டரும், சிலியில் 5.7 ரிக்டரும், பாகிஸ்தானில் 5.2 ரிக்டர் அளவுக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இந்த ஜோதிட கணிப்பை நெருங்கிவிட்டதாக வந்துள்ளது. ஆக இப்பொழுது இந்தியாவில் அது போன்ற நிலநடுக்கங்கள், அதாவது கிட்டத்தட்ட 5 ரிக்டர் அளவுக்கு ஏற்பட வாய்ப்புள்ள கிரக நிலைகள், அதாவது 15, 16ஆம் தேதிகளில் கோச்சார கிரக நிலைகள் இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான கிரக நிலைகளாக காணப்படுகின்றது. அதன்படி நாம் ஜோதிட ஆய்விற்காக எடுத்துக்கொண்ட தேதி டிசம்பர் 15ஆம் தேதி UTC டைம் இரவு 9:35. இந்த நேரப்படி கோச்சார கிரக நிலைகளை கணக்கிட்டு பார்க்கும்போது பொதுவாக கன்னி லக்னத்தை இந்தியா என்று குறிப்பிடுவார்கள் உலகில் ஜோதிட ஆய்வில். அதன்படி பார்க்கும்போது கன்னி லக்னத்தில் கன்னியில் கேது உள்ளார். இந்த கேது நவாம்சத்தில் சனியுடன் இணைந்துள்ளார். ராசி கட்டத்தில் சனி ராகுவின் நட்சத்திரம் பெற்று, மேலும் ராகுவின் நட்சத்திரம் அன்றைய நாளில் சந்திரன் பெறுகின்றார். சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் பெற்று சூரியனை நேருக்கு நேர் பார்ப்பதும், சனி சிம்ம லக்னத்தை நேருக்கு நேர் பார்ப்பதும் இந்த கோச்சார கிரக இணைவுகள் இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. நாம் ஆய்வில் எடுத்துக்கொண்ட இந்த சிம்ம லக்னம், கன்னி லக்னம் இந்த குறிப்பிட்ட நேர காலகட்டத்தில், மேலும் இந்த 15, 16 இந்த தேதிகளில் அடிக்கடி இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிதுன ராசியில் சந்திரன் பலம் பெற்றிருப்பதனால் இந்த வடகிழக்கு பகுதியில், அதாவது இந்தியாவில் பார்க்கும்போது இந்த வடகிழக்கு மாநிலங்களான அசாம், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மேலும் இமாச்சல பிரதேசம் இது போன்ற மாநிலங்களில் நிலநடுக்கம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. இது உலகில் ஜோதிட ஆய்வின் ஒரு ஜோதிட ஆய்வுக்காக மட்டுமே, ஆராய்ச்சிக்காக மட்டுமே, யாரையும் பயமுறுத்துவதற்கோ அச்சுறுத்துவதற்கோ இல்லை. இது வெறும் ஆய்வு மட்டுமே. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.